அடைமழை விடாது பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம் போன்ற பகுதிகளில் இரவிலிருந்து அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா பயனுள்ள மலையாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். அதேபோன்று அதிகமான மழை பெய்து அந்த மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் ஏற்படும் பொழுது, அதிக மழை பெய்த போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹும்ம ஹவாலனா வலா அலைனா, இறைவா எந்த திசைக்கு மழை தேவையுடையதாக இருக்கிறதோ அந்த திசையின் பக்கம் இந்த மலையை திருப்பி விடுவாயாக என்று துவா செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். அருள் மலை என்பது வனசல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கா, அது பரக்கத்துடையது என்று அல்லாஹு தாலா வானிலிருந்து பொழியக்கூடிய அருள் மலை என்பது இறைவனுடைய பரக்கத், முபாரக் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். மலைக்கு பரக்கத் என்றும் ரஹ்மத் என்றும் நமக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கின்றது. அத்தகைய அருள் மலை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவா இந்த மலையை பரக்கத்தானதாக, ரஹ்மத்தானதாக ஆக்கி வைப்பாயாக, இதனுடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.